நம்ம ஒரு லட்டு செஞ்சுக்கலாம், ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம் பார்த்துக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இடுப்பு வலிக்கு, குறுக்கு வலி, ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லது, சத்தானது கூட. நட்ஸ் லட்டு தான். நட்ஸ் லட்டோட பார்த்திங்கன்னா, நான் நிறையலாம் பாதாம் பிஸ்தாலாம் நம்ம வாங்கணும்னு நினச்சா கூட பரவாயில்ல, வாங்காட்டாலும் பாருங்கள். கருப்பு உளுந்து நான் 150 கிராம் போட்டிருக்கேன், 150 கிராம் வேர்க்கடலை, 100 கிராம் முந்திரி போட்டிருக்கேன். இதை நல்லா நம்ம வெறும் பாத்திரத்தில் வறுத்துட்டு ஒரு 5-6 ஏலக்காய் சேர்த்து வறுத்து நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம் ஆற வச்சு. வாங்க பார்க்கலாங்க. நம்ம கருப்பு உளுந்து வறுத்துக்கலாம். நல்லா ஒரு பொன்னிறமாக மணம் வரும். நல்லா கருப்பு உளுந்து வறுத்தோம்னா அந்த மணம் வர்றந்தட்டிக்கும் நல்லா ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வேர்க்கடலை வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து முந்திரியும் வேர்க்கடலையும் ஒன்றா போட்டே வறுத்துடலாம். இப்போ நான் இந்த பக்கம் கருப்பு உளுந்து வறுத்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ அதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 ஏலக்காய் போடுறேன். நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இந்த லட்டு பிடிக்கும்போது ரொம்ப வாசனையாக. இதில் நாட்டு சர்க்கரையெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக தேன் மட்டும் ஊற்றி பரப்பரப்பாக குறவரப்பாக அரைச்சிட்டு அப்படியே லட்டு பிடிச்சிடலாம். சூப்பராக இருக்கும். இது ஒரு 10 நாளைக்குனாலும் நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ உளுந்தங்களி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா வெறும் வயிற்றில் நல்லாயிருக்கும். வயதுக்கு வந்த பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், நான் வந்து கருப்பு உளுந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ இது நல்லா ஆறணும். ஆறினா தான் மிக்சியில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. வேர்க்கடலையும் முந்திரி ஏலக்காய் எல்லாமே நல்லா மணமாக இருக்கும். இப்போ எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சி சாரில் போட்டு அரைச்சிக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுக்கிறோம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்பவே பவுடராக பண்ணிடாதீங்க, களி மாதிரி ஆயிரும். நல்லா குறப்பாக அரைச்சிக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா மாவு பாருங்கள், நல்லா பொறுன்னு ஆயிடுச்சு. நல்லா முந்திரி வேர்க்கடலை, இதில் வந்து கருப்பு உளுந்து ஏலக்காயெல்லாம் வறுத்து போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் தேன் போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் நெய் கையில் போட்டுக்கலாம். மாவு நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துக்கிட்டு இந்த மாதிரி நெய் ஊற்றி தேன் ஊற்றிக்கோங்க. இனிப்புக்கு தான் நான் வந்து நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்க்கலை, தேன் மட்டும் சேர்த்துட்டு அப்படியே வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா சூடு பிறக்க வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு 10 நாளைக்கு கூட நம்ம அப்படியே வெளியே வச்சுருந்தா கூட நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும் அவசியம் இல்லை, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு அப்படியே இப்படி ஒரு உருண்டை பிடிச்சோம். இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம உருண்டை எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சத்தான கருப்பு உளுந்து வேர்க்கடலை முந்திரி எல்லாம் போட்ட லட்டு செஞ்சாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் கிட்டத்தட்ட வந்து கம்மியாக கொஞ்சம் பெரிய உருண்டையாக பிடிச்சிருக்கேன். இந்த உருண்டை செஞ்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் ஒவ்வொரு உருண்டை சாப்பிட்டாலே போதும் ஒரு நாளைக்கு. அதே மாதிரி சாயந்தரம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி போடுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீட்டில் சத்தான வேர்க்கடலை கருப்பு உளுந்து முந்திரி எல்லாம் கலந்து ஏலக்காயெல்லாம் போட்ட தேன் வச்சு பிடிச்சி நான் வந்து ஒரு லட்டு செஞ்சுருக்கேன் பாருங்கள்.